சென்னை மட்டும் 2 இடங்களில் கொக்கைன் போதைப் பொருள் வைத்திருந்த 5 நபர்களை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். சென்னையில் போதைப் பொருள் ஊடுருவலை தடுப்பதற்காக காவல் ஆணையர் போதைப் பொருள் தடுப்பு நுண்ணறிவு பிரிவு ஒன்றை தொடங்கி வைத்தார். அதன் அடிப்படையில் சூளைமேடு, அசோக் நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் போதைப் பொருள் விற்பனை செய்யும் நபர்களை தொடர்ச்சியாக கைது செய்யப்பட்டு வருகிறார்கள். கடந்த வாரம் ஈஞ்சம்பாக்கம் பகுதியை சேர்ந்த ராஜ்திலக் என்பவர் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர் 23 நபர்கள், அதாவது இதுவரை 23 நபர்கள் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் அவர்கள் அளித்த தகவலின் பேரில் இன்றைய தினம் 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். பெங்களூரு சேர்ந்த தர்ஷன் என்பவரை இந்த வழக்கில் தேடி வருகிறார்கள். இவர்களிடமிருந்து 53 கிராம் கொக்கைன் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. 6 கிராம் மெத்தபெட்டமைன் போதைப் பொருளும் கைது செய்யப்பட்டிருக்கிறது. பெங்களூரை தலைமையிடமாக கொண்டு அங்கிருந்து போதைப் பொருள் கடத்தி வரும் நபர்களை பிடிப்பதற்காக தனிப்படை போலீசார் பெங்களூரு விரைந்து போதைப் பொருள் கும்பலை கைது செய்ய நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.